Hello friends, welcomes to my channel. Today வீடியோல சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் பத்தி தாங்க பார்க்க போறோம். சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் அப்படின்னா ஒரு ஹை குவாலிட்டியான சாஃப்ட்வேரை வந்து நம்ம கிளைண்ட் கிட்ட வந்து கொடுக்க போறோம். கிளைண்ட் வந்து எந்த மாதிரி டைமுக்குள்ள என்னோட சாஃப்ட்வேர் வேணும்னு கேக்குறாங்களோ, அதுக்கப்புறமா இவ்வளோ பட்ஜெட்டுக்குள்ள முடிக்கணும்னு சொல்றாங்களோ, இது எல்லாத்தையுமே ப்ராப்பரா கம்ப்ளீட் பண்ணி ஒரு குவாலிட்டியான ஒரு சாஃப்ட்வேரா வந்து கொடுக்கணும். குவாலிட்டியான சாஃப்ட்வேரா குடுக்குறதுக்கு கொஞ்சம் ஸ்டெப்ஸ்லாம் நமக்கு தேவை இல்லையா? அதனாலதான் ஒரு 7 ஸ்டேஜஸ் வந்து ஃபாலோ பண்றாங்க. இந்த ஸ்டேஜஸ்லாம் எந்த மாதிரி இருக்குதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரெக்வயர்மென்ட் கேதரிங். அதாவது கிளையண்ட் கிட்ட இருந்து ரெக்வயர்மெண்ட்ட வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கலெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா அனாலிசிஸ். அனாலிசிஸ் அப்படின்னு சொன்னா, அந்த இந்த அவங்க குடுத்த டைம்க்குள்ள நம்மளால இந்த ப்ராஜெக்ட்ட கம்ப்ளீட் பண்ண முடியுமா? குடுத்த காஸ்ட்டுக்குள்ள நம்மளால முடிக்க முடியுமா? அப்படின்னு பார்க்கிறது தாங்க அனாலிசிஸ். அப்புறமா டிசைன். குடுத்த அந்த கிளையண்ட் குடுத்த ரெக்வயர்மென்ட் படி அந்த ப்ராஜெக்ட்க்கு ஃபர்ஸ்ட் ஒரு டிசைனிங்ஸ்லாம் குடுப்பாங்க. ஆர்க்கிடெக்சரல் டிசைன், ஃபாண்ட் டிசைன், ஃபங்ஷனாலிட்டி டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிசைன்ஸ்லாம் குடுப்பாங்க. அப்புறமா டெவலப்மெண்ட். இப்ப நாங்க டெவலப்பர் வந்து அவங்களோட வேலைய ஸ்டார்ட் பண்றாங்க. கோடிங் மூலமா அந்த சாஃப்ட்வேர வந்து டெவலப் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து டெஸ்டிங். டெஸ்டிங்ல என்ன பண்ணுவாங்க? டெவலப்பர் வந்து குடுத்த சாஃப்ட்வேர் வந்துட்டு ப்ராப்பரா ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு செக் பண்றது தான் இந்த டெஸ்டரோட வேலையே. நெக்ஸ்ட் ஒன் வந்து டெப்ளாய்மென்ட். இதெல்லாம் ப்ராப்பரா அவங்க வந்து வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு டைரக்ட்டா என்ன பண்ணிருவாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு ரியல் டைம் என்விரான்மென்ட்ல அத போட்டு விட்டுருவாங்க. அந்த சாஃப்ட்வேர் வந்து கரெக்ட்டா ஒர்க் ஆயிட்டே இருக்கும். இப்ப வந்து ஃபைனலா உள்ளது வந்து மெயின்டனன்ஸ். இந்த டைம்ல அந்த கிளையண்ட் வந்து சொல்றாங்க, என்னோட சாஃப்ட்வேர்ல இந்த ஃபீச்சர்ஸ்லாம் கொஞ்சம் அப்டேட் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்றப்போ, அப்பப்போ கிளையண்ட் குடுக்குற ரெக்வயர்மென்ட் படி அந்த சாஃப்ட்வேர அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. இதுதான் மெயின்டனன்ஸ். ஓகே. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.